சாப்பிட்டியாடா? இப்போ தாண்டி வீட்டுக்கே வரேன். இனிமே தான். சரி, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லடா, இனிமே தான் சாப்பிடணும். ஏய் லூஸு, மணி நான் இன்னும் சாப்பிடாம இருக்க நீ? இல்லை, அப்பா வர லேட் ஆகும், அதை நானும் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ம், எங்கள் மாமனாருக்கு விவஸ்தையே இல்லை. சார் இப்போ என்ன சொன்னீங்க? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மாமனாரா? அதெல்லாம் அப்படிதான். ஏன் என் மாமனாரை கூடக்கூடாதா? சரியா சாப்பிட்டு உள்ள போக வேண்டியதானே? மா இருமா, அப்புறமா வந்து சாப்பிட்றேன். உன் கூட பேசினதுல டைம் போனதே தெரியல. போ போ, என் மாமியார் உன்னை எப்போ சாப்பிட கூப்பிட்டுட்டாங்க, போய் சாப்பிடு போ. சரி மேடம், இப்போ என்ன சொன்னீங்க? ஆ, மாமியாரா? எல்லாம் கேட்டுச்சு. செலியா, இதே சந்தோஷத்தோட உன் கூட லைஃப் லாங்கா வாழணும்டா. ஒருவேளை அது நடக்காம போயிட்டா, ஒரு நாளாவது உன் கூட மனைவியா வாழ்ந்துட்டு செத்தாலும் சந்தோஷமா சாவேண்டா நானு. ஏய், முதல்ல ஃபோனை வை. ஏண்டா, என்னாச்சு? பின்ன என்ன அவசர குணமாக பேசுகிற? நான் வாழ்கிறத பற்றி பேசுகிறேன், நீ சாவணும் சங்கூதரனை பற்றி பேசுகிற. ஏய் சாரிப்பா, இனிமே பேச மாட்டேன், என் செல்லம்ல. சரி, நாளைக்கு நம்மளோட 4th anniversary. எனக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்க? ஏய், டீ குடிக்கையே காசு இல்லாமல் இருக்கேன், கிஃப்ட் வேறு. அப்போ எனக்கு கிஃப்ட் இல்லையா? அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன். சரி வை, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கூப்பிட்றேன். இந்த டைமில் யார் காலிங் பெல் அடிக்கிறது? ஏய், என்னாடி இந்த நேரத்தில் வந்து ஷாக் கொடுக்குற? என்னாடி ஆச்சு? நம்ம லவ் மேட்ரு அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் அவரை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அதான் மொத்தமாக அங்கேருந்து வந்துட்டேன். இனிமேல் உன் கூட தான் இருப்பேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. இவ வந்ததை யாருன்னா பார்த்தாங்களா தெரியலையே. நல்ல வேலை யாரும் இல்லை. இப்போ நீ என் கையை பிடிக்கலனா அப்புறம் எப்பவுமே பிடிக்க முடியாது. ஏய் அழாதடி, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், வா. ஒரு நிமிஷம் இரு. சத்தம் போடாமா அம்மா இருக்காங்க. ஏய், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, அதான் அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியுமே. காலையில் வந்து நான் பேசியிருப்பேன்ல. அப்பாட்ட பேசுறதுக்குலாம் இப்போ டைம் இல்லை. நீ காலைல வந்து பேசும்போது என்னை இன்னொருத்த பொண்டாட்டியாக தான் பார்த்துருப்ப. அதான் மொத்தமாக அங்கேருந்து வந்துட்டேன். அது சரிடி, இந்த டைமில் உங்கள் அப்பா வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுறது? அப்போ எங்கள் அப்பா வந்து பிரச்சனை பண்ணா என்னை கழட்டி விட்டுருவியா? ஹே லூஸு, அப்படின்னு ஒன்று நடந்தா என் உடம்புல உசிரே இருக்காது. சரியா சரியா? சார் சார், அந்த அளவுக்குலாம் போக வேணாம். அப்படி யாரும் தேடி வர மாட்டாங்க, பயப்படாத. ம் ம், அப்படியே தேடி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை எப்படி நீ சொல்கிற? இப்போவே உன் பொண்டாட்டி ஆயிட்டா.
ஆமாம், எனக்கு ஏதோ gift இருக்குன்னு சொன்னியே, எங்கடா? என்னது டாவா? ஆமாம். சரி சரி இரு வரேன். நிலா, gift எங்க? இந்த ரெண்டு கையில் எந்த கையில் கிஃப்ட் இருக்குன்னு கண்டுபிடி. ம், அப்படி நீ கண்டுபிடிக்கலனா இந்த கிஃப்ட்டு உனக்கு இல்லை, பார்த்துக்கோ. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதரோட டாங்கி. இதில். ஷோர்? ம். கன்ஃபார்மா? இல்லைனா இல்லை தான். இதில். கண்டிப்பா? இதில் தான். கன்ஃபார்மா? ம். அதில் இல்லை. அப்போ எனக்கு gift இல்லையா? ஹோய், போட்டு விட்டுறியா? அதுக்கு தானே வாங்கினே வந்தேன். என்ன பண்ற? எப்படி? ம். என்னவளை தேடி எண்ணங்கள் துடிக்கிறது, கன்னங்களை தழுவி கைகள் நகர்கின்றன. ம்ஹும். உன் விழி பார்க்க என் கண்கள் நடிக்கின்றன. வாழ்வரையில் தொடங்கி கல்லறையில் முடிய உன் காதலை பிச்சையாக தருவாயா என் காதலியே. ஏதோ ஃபோன் வர மாதிரி இருக்குது, நம்ம வீட்டிலேருந்து தான் பண்ணுறாங்க நினைக்கிறேன். இரு பார்த்துட்டு வரேன். ஏய், கையை விட மாட்டேன்னு டயலாக்லாம் பேசினா இப்போ எங்கே போகிற? ஏய், இதுக்கும் அதுக்கும் என்னடி சம்மதம்? அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரில. இரு பார்த்துட்டு வரேன். தம்பி, நான் நிலாவோட அம்மா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கம்மா. தம்பி, நீங்க 2 பேரும் லவ் பண்றது நிலா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. நானும் உங்க 2 பேருக்காக அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன்ப்பா. அவர் கேட்கல. அவர் தங்கச்சி பையனுக்கு தான் நிலாவை கட்டி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்துட்டாருப்பா. ஆனா முடியாது, நிலா செலியனை தான் கட்டுவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. அவங்க அப்பா இதுவரை நிலாவை கை நீட்டி கூட அடிச்சதில்ல. என் பேச்ச கேட்க மாட்டேன் நிலாவை முதல் தடவை பயங்கரமா அடிச்சிட்டாரு. அதனால நிலா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாப்பா. நானும் கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுவா நினைச்சேனே, அதை கத்தி உள்ள போய் தூக்க மாட்டிக்கிட்டாப்பா. நிலா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாப்பா. போயிட்டா என் வம்சமே என்னை விட்டு போயிடுச்சே. தம்பி இருக்கிறியாப்பா?